இவரோட கெரியர்லயே இந்த மாதிரி ஒரு மொக்க படத்தை இது வரைக்கும் நடிச்சிருப்பாரான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு படம்டா. லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாலே தெரியல, அந்த மாதிரி ஒரு கேவலமான படம்டா இது. இந்த படத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க விரும்பல. வேணும்னா நம்ம சேனல்லேயே ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கேன், சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று செஞ்சிருக்கேன், போய் பாருங்க. இப்போ இந்த படத்தை ரொம்ப சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி, அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சரியாக பயன்படுத்தி, இன்னொன்னு இந்த படத்துல வேணும்னு வம்படியா எந்த கேரக்டரையும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திணிக்கல. ஏங்க, ஒருத்தருக்கு படம் பிடிக்கல அப்படின்னாக்கா எல்லாருக்கும் படம் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமாங்க? சாட்டை மாமா பயலுக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா வச்சுக்கலாங்க, தவறில்லை. அதாவது ரஜினி ஃபேன்ஸ் எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிச்சிருக்கும். அவங்க வந்து சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா படம் நல்லா இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. ஆனால் சினிமாவுக்கு விமர்சனம் கொடுக்கக்கூடிய யார் ஒருத்தருமே இந்த படம் சூப்பர்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாரையும் எடுத்து பாருங்கள். ஒரே ஒருத்தன் படம் அற்புதம்னு சொல்லிட்டோம், நான் அதோட வீடியோ போகிறதே விட்டுறேன்.